அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அடுத்த மத்திய அரசினுடைய ஆட்சி யாருடையது? மோடியினுடையதா இல்ல ராகுல் காந்தியினுடையதா? இந்த கேள்விக்குண்டான கருத்துக்களை மக்களிடையே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவை விட ராகுல் காந்தி அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான ஆதரவு இருக்கு அப்படின்னு தான் தெரிய வருது. இதற்குண்டான மக்கள் தெரிவிக்கக்கூடிய காரணங்கள் சரியா தவறா அப்படின்னு பார்த்தா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே அமையுது. இது எல்லாத்தையுமே தாண்டி இதற்கு சமமான அளவு மக்கள் இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம், மூன்றாவது ஒருத்தர் வந்து மத்தியில ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா அடுத்த மத்திய அரசினுடைய ஆட்சி இவங்க ரெண்டு பேருடையதா இல்ல மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அந்த மூணாவது நபருடையதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ரொம்பவும் பரபரப்பான இரண்டாவது கேள்விக்கு அப்புறம் நம்ம மூணாவது கேள்விக்கு போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில வருது ஒரு சிறிய இடைவேளை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை எது? இந்த கேள்விக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்மளுடைய மிக முக்கியமான பிரச்சனைக்கு குரல் கொடுத்து போராடிட்டு இருப்போம். ஆனா அந்த போராட்டம் முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இன்னொரு பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நிற்கும். சரி, அந்த பிரச்சனைக்கும் சேர்த்து குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்க அதே சமயத்துல புதுசா ஒரு பிரச்சனை நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி தொடர்ச்சியா பிரச்சனைகள் மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்க தமிழக மக்களுக்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய முதன்மையான பிரச்சனை எது? நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் திடீர்னு கேட்டா எப்ப நான் சொல்றது? நிறைய பிரச்சனை இருக்கு தமிழகத்துல. இப்போதைக்கு விவசாய பிரச்சனை, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். மதுதாங்க. காவிரி பிரச்சனை, விவசாயம். மதுதான் சார். ஃபர்ஸ்ட் வேலை வாய்ப்பு, படிச்சதுக்கு ஏத்த வேலை இல்ல. மது விலக்கு தான் விவசாயம் தான். ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். பணம் தாங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா பிரச்சனை? விவசாயிகளோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சுனாவே போதும். இப்போ டெல்டால கூட எவ்வளவு பிரச்சனை இருக்குது. காவேரி இருக்கு, விவசாயம் நிறைய இருக்கு, சொல்ல போனா நிறைய. ஃபர்ஸ்ட் மது வலிப்பை ஒழிச்சாங்கன்னா எல்லா பிரச்சனையும் அப்படியே 99% வந்து அப்படியே சால்வ் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். அடேங்கப்பா, எல்லாம் விலைவாசி தானே அதிகம், அதுதானே குடும்பம் ரொம்ப இடிக்குது நம்மளுக்கு. விலைவாசி குறைக்கிறது தான் என்னோட கருத்து. என்னன்னா ஜிஎஸ்டி சேர்த்து ஒழிச்சாங்கன்னா போதும். அவ்வளோதானே. எங்க ஒழிச்சு வைக்கணும் தெளிவா சொல்லுங்க. இப்போ இருக்க அரசியல் நிறைய இருக்கு, என்ன சொல்றது? காசா பணமா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க. ஜிஎஸ்டி ஒழுங்கான அரசியல் ஆட்சி இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைனா அரசியல்வாதிங்க தான். சிஎம் யாருன்னு தெரியணுங்க. என்ன பாஸ் பொசுக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுவிட்டீங்க? வறுமை ஒழிக்கணும், அதுக்கு கரெக்டான லீடர் வரணும். அரசியல் தான் முக்கியமான பிரச்சனையா இருக்கும். லேடிஸுக்கே பாதுகாப்பு கிடையாது. கவர்மெண்ட் தான் இப்போதைக்கு பெரிய பிரச்சனை. முக்கிய பிரச்சனை ஊழல் தான். விவசாயிகளுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம். பண பிரச்சனை தான். தமிழ்நாட்டுல அரசியலே முக்கிய பிரச்சனை தானே. தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பிரச்சனைனா விலைவாசி. இப்ப சர்க்கார்ல சொன்ன மாதிரி ஓட்டு இதுவாச்சு, கல்ல ஓட்டு போடுறாங்க. பாஸ், நாங்க 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர பிரச்சனையை கேட்கல, நிரந்தரமா இருக்க பிரச்சனையை கேட்கிறோம். தமிழ்நாட்டுல முக்கியமான பிரச்சனைனா இப்போ வந்து ஸ்டெர்லைட். நிறைய மக்கள் வந்து ரோடு ஓரமா நிறைய பேர் இருக்காங்கண்ணா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐயோ பாஸ், உங்களுக்கு விஷயமே தெரியாதா? அந்த 15 லட்சம் ரூபா இருக்குல்ல, அந்த லிஸ்ட்ல புது வீடும் இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்குதுதான். எந்த பிரச்சனை சொல்லுது? விலைவாசி கம்மியானாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி தான். முதல் பிரச்சனைக்கா மதுதான். அதனால பல குடும்பங்கள் வந்து கெட்டு போயிருக்கு, பல குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு. அதனால முதல்ல ஒழிக்கணும். அப்புறம் குடிநீர் பிரச்சனை, காவேரி அண்ணன்னு சொல்றாங்க, அது ஒரு பிரச்சனை. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து மெயினா மது ஒழிப்புனா, மதுவால மட்டும்தான் பாலியல் வன்கொடுமை, திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாம் நடக்கிறது. மெயின் காரணமே அது மட்டும் தான் சொல்லுவோம். நான் விவசாயத்துக்கு எதனா பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் லோன் பண்ணலாம், ஏதாச்சும் கொடுக்கலாம். ஏன்னா பஸ் ஃபேர் வந்து எல்லாமே டபுளா இருக்குது, அதனால கொஞ்சம் யோசனை பண்றாங்க. அதனால பஸ் ஃபேர் பிரச்சனை கொஞ்சம் இது வந்தா நல்லா இருக்கும். ஜிஎஸ்டின்னு போட்டுட்டு அதுல வரி பிடிக்கிறாங்க, இதுல வரி, எல்லாத்துலயும் வரி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அது ஒண்ணுன்னா தீர்த்து நல்ல ஆள் வந்தாங்கன்னா ஒருத்தரே வந்து 1 வருஷத்துக்குள்ள எல்லாமே மாத்த முடியும் சார். ஏன்னா நிறைய ஏழைகளோட இதை வந்து கண்டிப்பா முன்னுக்கு கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் இந்த விலைவாசியை குறைக்கணும், ஜிஎஸ்டி இது பண்ணணும். ஜிஎஸ்டி எல்லாம் குறைக்கணும், லஞ்சம் எல்லாம் ஒழிக்கணும். அதை மாட்டினா என்ன மாற்றம் வரும்? மக்களுக்கு நல்ல தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம். நடுத்தர குடும்பத்துல இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாருமே கஷ்டமே பணம் தான் இப்போதைக்கு. என்னோட கருத்து என்னன்னா ஜிஎஸ்டி சேர்த்து ஒழிச்சாங்கன்னா போதும். அவ்வளோதானே. இது மீத்தனி அந்த இது இருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனை சொல்லிட்டே போகலாம். ஆளுக்கு வரேன்னு பேசுறாங்க, அவங்களாம் காசு தரலாம்ல, மறைமுகமாக தரலாம், இல்லைன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி. யூ மீன் டிஜிட்டல் இந்தியா?
எவ்வளோ பேர் சாவுறாங்க. அதெல்லாம் இவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எதோ நான் வரேன்றாங்களே. நீங்களா சாவாதீங்க, உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள், நான் காசு தரேன்னு சொன்னா கூட அவங்கள நிம்மதியாக இருப்பாங்கல்ல. அப்போ காசு கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சொல்கிறீங்க. எந்த பிரச்சனைனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எடுத்துக்கலாம். 3000 கோடிக்கு தேவையா? 6க்கு 10க்கு வந்தால் பூகம்பம் வந்தால் போயிடும். 6க்கு 11 நிஜமாக பூகம்பம் வந்துச்சுன்னா 3000 கோடி நஷ்டம் தானே. அது எதனா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு போயிடலாமே. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து 23 ரூபா 90 காசு எடுத்துருக்காங்க. அதான 3000 கோடி 110 கோடியில். புள்ளி விவரத்தில் புள்ளியா இருக்கு. அப்படியே இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் எல்லா மக்களுக்கும் குத்துறாங்கன்னா போதும். எல்லா இடத்துலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு சரியில்லை, எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இப்போ கூட புயல் வந்தது எல்லாம் பண்ணாங்க. எல்லாரோட குற்றச்சாட்டுமே வந்து எதுவுமே சரியாக நிவாரணம் எதுவுமே சரியாக கிடைக்கலன்ற ஒரு ரீசன். அதிகாரம் இருக்கிறவங்க தான் ஆட்சி இப்போ இது பண்ணுறாங்க, சர்வ அதிகாரம் தான் பண்ணுறாங்க எல்லாமே. ஆமாம், ஏன்னா எல்லாத்தையுமே அவங்க தான் ஊழல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நாசுக்காக பண்ணுறாங்க. கேட்டால் நாங்கள் பண்ணவே இல்லை, எல்லாம் மக்கள் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. மக்களா? இது எப்போ நடந்துச்சு? அதுதான் முக்கியமான மெயின் பிரச்சனை. எங்களுக்கு எங்கே போனாலும் பாதுகாப்பு கிடையாது. மெயின் அதான் எங்கள் ரீசனே. எதிர்கட்சி இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்குன்னு தெரியுது. கண்டுபிடிச்சிட்டிங்களா? சொல்லவே இல்லை. இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் வந்து ரொம்பவே எல்லாரும் பின்தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நிறையா சப்சிடிஸ், நிறையா லோன்ஸ் அது இதுன்னு கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். சொல்லுங்கண்ணே, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? 500 1000 ரூபா நோட்டை இது பண்ணுறது அந்த மாதிரி இதுதான். பிரச்சனை நிறைய இருக்க தான் செய்யுது. தண்ணி பஞ்சம் மெயின். இப்போ பம்பில் தண்ணிச்சா பம்பில் தண்ணி வரல, வரி மட்டும் நாங்கள் கட்டிட்டு தான் இருக்கோம். போட்டு போகிறது மட்டும் வந்து கேட்குறாங்கன்னா எங்களை பொழைக்கிறதுக்கு என்ன வழி? இது வரைக்கும் யாராவது ஒழுங்காக பண்ணியிருக்காங்களா? ப்ராப்ளம் இப்போ அவங்களே பண்ணிட்டு அதை சொல்யூஷனும் அவங்களே எடுத்துன்னு வந்துட்டு மக்கள்கிட்ட ஏமாத்தாத தான் பண்ணிருக்காங்க. பாஸ், இப்போ உங்கள் ப்ராப்ளம் தான் என்ன? இந்த கட்சிக்காரர் வந்தாலும் சரி, அந்த கட்சிக்காரர் வந்தாலும் சரி, வாழ்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எங்களுக்கு பொழைக்கிறதுக்கு நல்ல ஒரு வழி காட்டணும். எங்க போனாலுமே ரொம்ப அடிபடுற மாதிரியே தான் இருக்குது. முதல்ல இருந்த அளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை எங்களுக்கு தமிழ்நாட்டுல. ரொம்ப கஷ்டப்படுறோம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.